நான் வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தேன். அந்த சீட்டு போட்டதுனால எனக்கு என்ன நஷ்டம் நடந்தது, அதை போடாம நான் எஸ்ஐபியா போட்டிருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட்லனா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கும், நான் எதை மிஸ் பண்ணேனோ அதை நீங்க இழக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது என்னுடைய சொந்த அனுபவம், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ் தொடர்ந்து வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்க வெல்த் கிரியேஷன்ல நீங்க ரொம்ப அக்கறையா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மாசம் 10,000 ரூபாய் சீட்டு, 60 மாசம் 5 வருஷம் கட்டுற மாதிரி 6 லட்சம் ரூபாய் சீட்டு வந்து எந்த வருஷத்துல போட்டேன் அப்படின்னா 2013ல நான் சீட்டு போட ஆரம்பிச்சேன். 2013ல ஒரு பிரைவேட் பர்சன்ட்ல எல்லாம் கிடையாதுங்க. நீங்க பிரைவேட்ல சீட்டு போட்டீங்கன்னா பாதியில ஓடி போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் நிறைய அது மாதிரி பார்த்திருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்த்து. அந்த மாதிரி பிரைவேட் பர்சன்ட்ல போடல, ஒரு ரெஜிஸ்டர்டு சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனில தான் போட்டிருந்தேன். அப்ப எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எல்லாம் எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது. சோ எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி அதுல போடுவோம், அது இந்த கம்பெனி அந்த சிட் ஃபண்டை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால சரி ரெஜிஸ்டரா இருக்கு தைரியமா போடுவோமேன்னு சொல்லி போட்டோம். பட் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பெனிஃபிட் ஃபேஸ் வித் பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இது லாபமா நஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கசுறு கிடைக்கும். நீங்க சிட் ஃபண்ட்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சிட்டு போட்டா கசுறு கிடைக்கும், அதுதான் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லும்போது அதை வந்து அந்த டிஸ்கவுண்ட் ஆகி நமக்கு வர அமௌண்ட் என்ன சொல்லுவாங்க, கசுறு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்ப நம்ம ஒரு 6 லட்சம் ரூபாய் சீட்டு போடுறோம் அப்படின்னாக்க நம்ம இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் 10,000 இப்படிதான் கட்டிட்டு இருப்போம். அப்புறமா யாரு சீட்டு தள்ளி எடுக்கிறாங்களோ அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த மாசத்துல இருந்து குறையும். இது வந்து பிரைவேட் சிட்டா இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு நிறையவே கசுறு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு சிட் ஃபண்ட்ஸ்ல போட்டதுனால இதுவே நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டா அந்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அமௌண்ட் கட்டினேங்கிறது தெரியல ஸ்டேட்மெண்ட்ல. பட் நான் வந்து பிரைவேட் சிட்ல என்ன உங்களுக்கு கசுறு கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா 10,000 இந்த மாதிரி கட்டிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் யாராவது தள்ளி எடுத்தாங்கன்னா அதுக்கு நமக்கு கூடிய, அதாவது தள்ளி எடுக்கிறதுனா இப்ப 6 lakhs சீட்டுனா அவங்க வந்து முன்னாடி ஏர்லியரா எடுக்கிறாங்க அப்படின்னா வெறும் 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி கூட தள்ளி எடுப்பாங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு கூட தள்ளி அந்த சீட்டை எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு பேர் தான் கசுறுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி சிட்டு பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் அந்த சீட்ல போட்டேன். எப்ப 2013ல போட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 10,000 கட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 9,000 8,000 அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 9,500 9,000 9,100 9,200 இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன். 5 இயர்ஸ்க்கு ஒரு 3 வருஷம் போல கட்டிக்கிட்டே இருந்தேன். 3 வருஷம் கட்டிட்டு 3 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு வீடு வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சு. 3 lakhs அந்த வீடு. அதுக்கு வந்து மார்ஜின் வந்து பேங்க்ல லோன் போறதுக்கு வந்து எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் போல பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு வந்து என்கிட்ட வேற எதுவும் சோர்ஸ் கிடையாது. சோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து லோன் வாங்கிக்கலாம். இந்த சிட்டை வந்து நம்ம ஏலத்துக்கு ஆக்ஷன் சொல்லுவாங்க, அது ஏலத்துக்கு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்களோ அவங்க மூலியமாவே நான் வந்து ஏலத்துக்கு அதை கேட்டேன். 2016ல எடுத்தேன். எனக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னாக்க 4.5 lakhs 4.5 லட்சம் ரூபாய் எனக்கு சீட்டு கிடைச்சது. நான் இப்ப எவ்வளவு கட்டியிருக்கேன், நான் எவ்வளவு தள்ளி எடுத்தேன் அப்படிங்கறத பாப்போம். இங்க கசுறு போக கட்டின அமௌண்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். பட் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட் அமௌண்ட் கிடையாது. நான் ரொம்ப கம்மியாவே தான் போட்டிருக்கேன். இதை விட நான் கூடவே தான் கட்டினேன். நான் கரெக்டாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சதுன்னா, அது ரொம்ப வருஷம் ஆனதுனால என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸ்டேட்மெண்ட் கிடைச்சுன்னா நான் திருப்பி கூட நான் அந்த வீடியோவை போடுறேன். இது வந்து நான் இப்போ இந்த 7,000லாம் நான் கட்டவே இல்லை. மேக்ஸிமம் நான் 60 மந்த்ல வந்து நான் 8,000 அளவுக்கு தான் கட்டினேன். இது வந்து நீங்க சப்போஸ் பிரைவேட் சீட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கசுறு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அதனால கம்மியா இருக்கிற மாதிரியே இந்த கட்டின அமௌண்ட்டை மட்டும் வச்சிருக்கேன். நானும் இதோட அதிகமாவே தான் கட்டினேன். நான் கம்பேரிசன் காட்டுறதுனால ஒரு பிரைவேட் சீட்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அந்த அளவுக்கு அப்ராக்சிமேட்டா தான் இதுல போட்டிருக்கேன். ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான். இப்ப பாருங்க, நான் வந்து 2013ல இருந்து 16ல எடுத்தேன். அதாவது 3 வருஷம் முடிஞ்சு நான் 4.5 லட்சம் ரூபாய் சீட் எடுத்தேன் 6 லட்சம் ரூபாய்க்கு. அப்படின்னா அதாவது 36 மாசத்துல நான் கட்டினது வந்து எவ்வளவுன்னு பாருங்க, 3,23,000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 3,23,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 4.5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். 3,23,000 ரூபாய். இதை ஆவரேஜா பாத்தீங்கன்னா 36 மாசம் எவ்வளவு ஆவரேஜா கட்டிருப்பேன்னா மாசம் 8,900 ரூபாய். அதாவது இந்த அமௌண்ட் டிவைடட் பை 36 போட்டோம்னாக்க 8,900 ரூபாய் போல நான் மாசம் கட்டியிருக்கேன். நம்ம இதை 9,000 அரௌண்ட்னே வச்சுப்போம். இப்ப இதே கால்குலேஷனை எஸ்ஐபியா கட்டியிருந்தா எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். நான் 3,23,000 ரூபாய் கட்டியிருக்கேன். நான் 4.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன். அதாவது 6 லட்சம் ரூபாய் சீட்டை 1.5 லட்சம் ரூபாய் தள்ளி எடுத்திருக்கேன். நான் கட்டினது 3,23,000. அப்ப பார்க்கும்போது நம்ம இவ்வளவுதான் கட்டியிருக்கோம். பட் நம்ம அதோட கூடவே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதோடைய
இன்னொரு பக்கத்தை நம்ம எஸ்ஐபியோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ எஸ்ஐபி கால்குலேட்டர்ல இப்போ சொன்ன மந்த்லி 9,000 கட்டிட்டு இருக்கோம். அதே 2013 நான் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒரு 14% வச்சுப்போம். 14% ரிட்டர்ன் எத்தனை வருஷம் கட்டியிருக்கேன்? 3 வருஷம் கட்டியிருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு 3,23,000. இப்போ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. எனக்கு டோட்டல் வேல்யூ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சி எவ்வளவு ரூபா வந்திருக்கு? 4 லட்சம் ரூபா வந்திருக்கு. நான் கட்டினதோட growth-ஓட சேர்த்து 4 lakhs வந்திருக்கு. ஓகேவா? இப்ப நான் 3,23,000 ரூபாய் கட்டியிருக்கேன். எவ்வளவு? 4 லட்சம் தள்ளி எடுத்திருக்கேன். நான் எஸ்ஐபியா போட்டிருந்தாலே எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 4 lakhs கிடைச்சிருக்கும். என்ன ஒரு 50,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது, அவ்வளவுதான். சோ இந்த 50,000 ரூபாய்க்கு 6 லட்சம் ரூபாய் சீட் இல்ல, இந்த 3 வருஷம் கழிச்சு நான் எவ்வளவு கட்டியிருக்கேன்னு பாருங்களேன். 36 months முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 37th மந்த்லேருந்து நம்ம அதுக்கப்புறமா அந்த சீட்டு தள்ளி எடுத்தாலும் நம்ம அதுக்கப்புறம் கட்டிட்டு தான் இருக்க போறோம், கண்டினியூ பண்ணி, இல்லையா? அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து 1,80,000 ரூபாய், இதையும் நான் உங்களுக்கு அப்படியே சம்மா போட்டு காட்டுறேன். இதுக்கப்புறம் பாருங்க, அப்புறமா ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா 1,80,000 ரூபாய் கட்டியிருக்கேன். வந்து எஸ்ஐபியில போட்டிருந்தா உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுல 4.5 லட்சம் சேர்த்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது சிட் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு மாசம் கசரு போக கிடைக்குது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் இதை விட உங்களுக்கு லாபமா தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதிகமான எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸும் இருக்கு நிறைய ஃபண்டில். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அதை மட்டும் நீங்க நினைவில் வச்சுட்டு தான் நீங்க எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்க பண்ணும்போது பாருங்க, இதுல உங்களுக்கு 4 lakhs நம்ம பணத்தையே நம்ம எடுத்து செலவு பண்ணிக்க போறோம். இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட், நீங்க யாரையும் எந்த சிட் ஃபண்ட்ஸையும் ஒரு பிரைவேட் சிட்ஸ் திடீர்னு எடுத்துட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரியான எந்த விதமான பயமும் கிடையாது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. ஸோ நீங்க மாசம் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் முக்கியமான அட்வான்டேஜை நீங்க எஸ்ஐபி போடுறதுனால. நீங்க போய் சிட்டு போட்டுட்டு பயந்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க அந்த பணத்தை ரிடம்ஷன் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி இந்த எஸ்ஐபியில இருக்கு. பட் ஒரு லாங் பீரியட் போறது தான் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும். 3 years 5 years மேல இருந்ததுன்னா ஓரளவுக்கு குட் ரிட்டர்ன் கிடைக்கும். 7 yearsலாம் போச்சுன்னா இன்னும் நல்ல குட் ரிட்டர்ன்ஸே இதுல கிடைக்கும். இதை ரிடம்ஷன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நீங்க சிட் ஃபண்ட்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி தள்ளி எடுக்கிறீங்களோ, எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணி அதை கட்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப அந்த ப்ராப்ளம் இதுல இருக்காது. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு growth கிடைச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துட போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எஸ்ஐபியை கண்டினியூ பண்றதும் கண்டினியூ பண்ணாதும் உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிட் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் தான் செலக்ட் பண்ணிருப்பேன். என்னுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 4 லட்சம் ரூபாய் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லயே எடுத்து இருந்திருக்கலாம். எஸ்ஐபியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். எஸ்ஐபியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நான் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் எஸ்ஐபி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய லிங்க் இருக்கும், அதுல போய் உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தொடர்ந்து வீடியோஸ் இருக்கும், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இது நான் ஃபீல் பண்ணதை, நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிட் ஃபண்ட்ஸ் பெஸ்டா எஸ்ஐபி பெஸ்டா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. 36 மாசம் கழிச்சு நான் எடுத்துடுறேன் என்னுடைய அமௌண்ட்டை, எவ்வளவு 4 லட்சம் ரூபாய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எடுத்துடுறேன். நான் திருப்பி ஒரு எஸ்ஐபி கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது இந்த 37வது மாசத்துலேருந்து 60வது மாசம் 2 வருஷம் கண்டினியூ பண்ணியிருக்கேன். 1,80,000 ரூபாய். இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இது டிவைடட் பை 2 வருஷம். ஸோ 7,500 ரூபாய் போல நான் கட்டியிருக்கேன் ஆவரேஜா. அந்த 4 lakhs நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்க கட்டின மாதிரி ஒரு 7,500 ரூபாய் கட்டுறோம். அதே 14% வச்சுப்போம் 2 வருஷத்துக்கு பாருங்க. ஸோ 1,80,000 ரூபாய் கட்டியிருப்பேன். எனக்கு எவ்வளவு ரூபா இருந்திருக்கும்? 2 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். ஆனா நம்ம இந்த கசுறு அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்ம ஆசைப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம தேவையில்லாம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இழக்கிறோம். நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? சிட்டா இல்ல எஸ்ஐபியா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி தான் பெஸ்ட். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.